உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தொடர்கின்றது. தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேதர். வணக்கம் தானண்ணா, நண்பர்களுக்கு முன்னேற வணக்கம். இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் ஒரு உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதாக அறியக்கூடியதாக இருந்தது. இராமேதர், இந்த 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 கலந்துரையாடலினுடைய நோக்கம் என்ன உங்களால் அறியக்கூடியதாக இருந்தது? உண்மைதான். வடமாகாண ஆளுநருடைய அலுவலகத்திலே பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உடைய தலைமையிலே வடமாகாணத்திலே உயர் பாதுகாப்பு வலயம் மற்றும் அரசு திணைக்களங்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணிகளுடைய விடுவிப்பு தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதிலே வடமாகாணத்திலே ஒரு கணிசமான காணிகள் விடுவிக்கப்படுவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்ற. குறிப்பாக முள்ளிக்குளம் பகுதி காணி விடுவிப்பு தொடர்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. துரைராசா ரவிகரன் கூட பாராளுமன்றம் உள்ளிட்ட பல இடங்களிலே இந்த விடயங்களை ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் உள்ளிட்ட பல இடங்களிலே அந்த முள்ளிக்குளம் பகுதி அந்த காணி விடுவிப்பு தொடர்பாக மிக காத்திரமான அழுத்தங்களை கொடுத்து வருவதோடு அதை தொடர்ச்சியாக அதை மக்கள் மன்றங்களிலே சுட்டிக்காட்டியும் வருகின்றார். இப்போ இவ்வாறான நிலையிலே அதிலே கணிசமான சில 100 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு நிபந்தனை அடிப்படையில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் 700 ஏக்கர் நிலங்களை விடுவிக்கின்ற அடிப்படையிலே அவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற போது வனலாகா திணைக்களத்தினுடைய அதாவது பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து வனலாகா திணைக்களத்திடம் அந்த காணியை ஒப்படைப்பதாகத்தான் இப்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் நிபந்தனையாக காணப்படுகின்றது. என்னால் அந்த பெருந்தொகையான அந்த இடங்களை விடுவிக்கப்படுகின்ற போது அந்த பகுதியிலே மக்கள் குடியிருப்புகள் இல்லை, ஒரு மக்களால் உடனடியாக உரிமை கோரப்படாத நிலைமையிலே அந்த காடுகள் அளிக்கப்படுவது, சட்டவிரோதமாக காடுகள் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு அதை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு வனவள பாதுகாப்பு வனலாக திணைக்களத்திடம் அது ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அந்த தகுதியான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு, அதாவது மக்களுக்கு காணி உரிமையாளர்களாக இருந்து அது அடையாளப்படுத்தப்படுகின்ற பட்சத்திலே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே அது தொடர்பான இறுதி முடிவெடுக்கப்பட்டு வனலாகா திணைக்களத்திடமிருந்து அந்த மக்களுக்கு அது அடுத்த கட்டமாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக இப்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்போது பாதுகாப்பு அமைச்சனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுமார் 800 ஏக்கர் நிலம் வனலாகா திணைக்களத்திடம் கைமாற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையில இது வெளியே பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சாதகமான நடவடிக்கை போன்றுதான் தென்படும். ஆனால் சட்டியிலிருந்து அடுப்பில் விழுந்த கதையா, அடுப்பிலிருந்து சட்டிக்குள் மாறிய கதையா என்பதை நாங்கள் ரெண்டுமே ஒப்பான ஒன்றுதான். எங்கே இருந்தாலும் கொதிதான். அந்த சட்டிக்குள்ளே இருக்கின்ற அந்த கொதியிலிருந்து தப்பிப்பதற்காக அதிலிருந்து துள்ளி குதித்து அடுப்புக்குள் விழுந்து மேலும் வெறிதணலிலே மாட்டிய கதையை போன்றுதான் இந்த நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே வனலாகா திணைக்களம் என்பது அவ்வளவு யோக்கியமான ஒன்று அல்ல. என்றால் வனலாகா திணைக்களமும் வடக்கு கிழக்கிலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். அதாவது போர் முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு ஒரு நீண்ட காலமாக ஒரு 3 தசாப்தங்களுக்கு மேலாக போர் நீடித்த போது அந்த பகுதிகளிலே ஒரு கணிசமான மரங்கள் வளர்ந்ததை அடிப்படையாக கொண்டு இத்தனை மீட்டர் உயரத்துக்கு அப்பால் வளர்ந்த மரங்கள் உள்ள பகுதி அனைத்துமே காடுகளாக வரையறுத்து அதை வனலாகா திணைக்களம் தங்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து வல்வளைப்பு செய்து இன்றும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த வனலாகா திணைக்களமும் கட்டமைப்பு சார் அந்த இன அழிப்பினுடைய ஒரு அங்கமாகத்தான் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பார்க்கப்படுகின்றது, இருந்து வருகின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து வனலாகா திணைக்களத்திடம் உரிமை மாற்றம் செய்யப்பட்டு அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி பேர்ந்து அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பொறிமுறை என்பது என்னை பொறுத்தவரையிலே பேரளவுக்கு ஏதோ 100 ஏக்கர் காணிகள் விடுவிக்க போகின்றார்கள் என்பதாக காட்டிக்கொண்டாலும் மீண்டும் அந்த தமிழர்களுடைய நிலங்களை வல்வளைப்பு செய்து சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதற்கான ஒரு பொறிமுறை தான் அங்கே வேறொரு வடிவத்திலே இப்போது தொடரக்கூடிய ஒரு நிலையை அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று வடமாகாணத்திலே ஏனைய சில இடங்களிலும் சில காணிகள் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு ஏதுநிலை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே எந்தவித முன்னேற்றகரமான நிலைமைகளும் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. பல இடங்கள் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கோரிக்கைகளுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. யாழ் மாவட்டத்திலே காணி விடுவிப்பு தொடர்பாக இந்த ஒரு சாதகமான முடிவுகளும் எட்டப்படாதுதான் இந்த நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற
இந்த காணி வெடிப்பு தொடர்பான பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான கூட்டத்திலே நாங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய விடயங்கள் என்றால் இவைதான். நீங்கள் கூறுவதை பார்த்தால் இது ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் போல் இருக்கிறது ராமேந்திரன். யார் யார் கலந்து கொண்டார்கள் என்று கூற முடியுமா? உண்மையிலே ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு செயல்பாடாகத்தான் இது அவதானிக்கப்படுகின்றது. முழுக்க அரசியலமைப்பு பிரதிநிதிகளுடைய பங்கு பெற்றுதலோடு, அதாவது அந்தந்த மாவட்டங்களுடைய மாகாணங்களிலே உள்ள அரசு அதிபர்கள் மற்றும் அவர்களுக்கு கீழாக அந்த காணிகள் தொடர்பான திணைக்களங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அவர்களுடைய வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்த தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் தான் இந்த நேற்றைய கலந்துரையாடலில் பங்கு பற்றி இருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க ஒரு அரச சார்பான அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் தான் இந்த இடத்திலே பங்கு பற்றி இருக்கின்றார்கள். வேறு எவருமே நேற்றைய கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. என்ன காரணத்துக்கு? அப்போ தமிழ் மாவட்டத்தில் வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள், அந்த மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தும் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஆனால் இங்கே தவிர்க்கப்பட்டதற்கு என்ன காரணம்? உண்மையிலே அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலான ஒரு விடயமாக தான் இது. தெரியாமல் நடந்த விடயம் அல்ல, வேண்டுமென்றே இது நிராகரிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்தந்த மாவட்டங்களிலே மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அங்கே அழைக்கப்படுவார்கள். அது தவிர்த்து ஏனைய கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என சகலருக்குமே அங்கே அழைப்பு விடப்படுவது வழமை. ஆகவே அந்த இடங்களிலே அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாக இருக்கட்டும், இல்லை ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், அங்கே பங்கு பெற்றுகின்ற அந்த மக்கள் பிரதிநிதிகளோ, இல்லை சமூக மட்ட அமைப்புகள், இல்லை பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோ, இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பினரோ நேரடியாக அதனுடைய காத்திரத்தன்மையோடு அந்த விடயங்களை வெளிப்படுத்தி அதற்கான தீர்வுக்கான ஒரு அழுத்தங்களையோ இல்லை தீர்வுக்கான முயற்சிகளையோ ஒரு காத்திரமாக எடுக்கக்கூடிய நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வடக்கு மாகாணத்திலே காணி விடுவிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வழிவடக்கிலே இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. அதே போன்று கேப்பாப்புலவு மற்றும் ஏனைய இடங்களிலே இன்னும் வடமாகாணத்திலே ஒரு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இராணுவத்தினரால் வல்வளைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே காணி விடுவிப்பு என்பது ஒரு சாதாரணமாக நடைபெறக்கூடிய விடயம் அல்ல, சாதாரண விடயமாக கடந்துவிட முடியாது. ஆகவே இதிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரசன்னம் என்பது குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் உள்ளிட்டவர்கள் இதிலே புறக்கணிக்கப்பட்டிருப்பதும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகின்றன. என்றால் அதிலே முழுக்க முழுக்க தாங்கள் எடுக்கின்ற முடிவை அங்கே நடைமுறைப்படுத்துவதும் இல்லை ஒரு கண்துடைப்பு நாடகமாக இந்த சந்திப்பை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதிலே சுஞானம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ரவிகரன் மற்றும் சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று பிரதேச சபைகளினுடைய தவிசாளர்களும், அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்களும் அதில் பங்கு பெற்றி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். விட்டு கொடுக்காத அந்த முழுமையான அந்த காணி விடுவிப்புக்கான ஒரு குரல்கள் அங்கே வலிமையாக ஒலித்திருக்கும். ஆகவே அங்கே ஒரு பக்கச்சார்பான ஒரு நாடகத்தனமான தன்மை அதில் இல்லாத ஒரு தன்மை இருந்திருக்கும். இப்போது நேற்றைய தினம் அது நடைபெற்று முடிந்து அவர்களுடைய அந்த அறிக்கைகள் அவர்களுடைய ஊடக செவியல் மூலமாக வருகின்ற தகவல்களோடு மட்டுமே அதை நாங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறோம். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தால் இவர்களுடைய பொய் வேஷம் அம்பலமாக இருக்கும். அதாவது வெறுமனே ஒரு கண்துடைப்புக்காக எந்த முடிவுகளையும் ஆக்கபூர்வமான முடிவுகளையும் எடுக்காது ஒரு கண்துடைப்புக்காக அவர்கள் இப்படியான ஒரு விடயத்தை நடத்தி இருக்கின்ற அம்பலமாக இருக்கும். ஆகவே தமிழ் தரப்பை திட்டமிட்டதிலே புறக்கணித்து முழுக்க முழுக்க அரசு தரப்பு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் பரவலாக அவதானிக்கூடிய ஒன்றாக இருக்கின்றோம். இதே நேரத்தில் ராமேந்திரன், உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் என்று கூறுகிறார். அதாவது படையினரிடம் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காணிகளை படிப்படியாக நாங்கள் விட்டு விடுவோம் என்று அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் கூறியிருக்கிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே பார்த்தால் யாழ் மாவட்டத்து படைத்தரப்பில் அவர்கள் கூறுகிறார்கள், யாழ் மாவட்டத்தில் ஒரு அங்குலம் கூட விடப்போவதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த இராணுவத்துக்கும் அனுரகுமார திசுநாயக்கும் இடையில்
இடைவெளி இருக்கிறதா? அவர்களுக்கிடையில் முருகல் நிலை இருக்கிறதா? உண்மையிலே வருகின்ற செய்திகள் அடிப்படையிலே யாழ் மாவட்டத்திலே காணி வெடிப்பு தொடர்பாக இராணுவம் மிக பெரும் ஒரு கெடுபிடியோடு நடந்து கொண்டதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அங்கே அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் வழிவடக்கிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உரையாடி வருகிறோம். ஆளுநர் வந்து அதை விடுவித்து மிகப்பெரிய ஒரு ஊடக ரீதியாக பெரிய விளம்பரம் எல்லாம் செய்துவிட்டு சென்றதுக்கு பிற்பாடு மறுநாள் இராணுவம் அந்த வீதியை மூடிவிட்டது. ஆலயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயத்துக்கு செல்கின்ற வீதியை இராணுவம் மறைத்து வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த ஆலயத்துக்கு செல்ல முடியாத அந்த அந்த ஆலயத்தினுடைய வழிபாடு மீண்டும் தடைப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாள் இவர்களுடைய விளம்பரத்துக்காக, இவர்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அந்த ஆலயத்துக்கான பாதை திறந்து விடப்பட்டதாக கூறப்பட்டு காட்டப்பட்டதோடு, அதற்கு பின்னர் மறுநாள் அந்த ஆலயத்துக்கான நித்திய பூசைகளுக்காக அவர்கள் அங்கே சென்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆக அன்றிலிருந்து இன்று வரை அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் அந்த ஆலயத்துக்கான பாதை என்பது இராணுவத்தினரால் ஒரு திட்டமிட்டு தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அந்த விடயம் கூறப்பட்ட போது அங்கே அவர்கள் இராணுவ தரப்பினரால் திட்டமிட்டு ஒரு பொய் இல்லை, அது ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுதான் இருக்கு என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்ப இதே இடத்துல வந்து அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ் தரப்பினர் இருந்திருந்தால் நிச்சயமாக அதை மறுத்துரைத்திருப்பார்கள். இல்லை இல்லை, விடவில்லை, வேணுமென்றால் பாருங்கள், அங்கே சென்று பார்வையிட்டு நாங்கள் அந்த விடயத்தை உறுதிப்படுத்தலாம் என்பதாக அதை கூறி அந்த இராணுவத்தினருடைய முகத்திலேயே கிழித்திருக்க முடியும். ஆனால் அங்கே இராணுவத்தினர் விடுவிக்கப்பட்டதாக, அது ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டாச்சு, அதில் ஒரு சிக்கலும் இல்லை என்றவுடன் அந்த விடயம் அப்படியே கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருந்ததாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் மேலும் பல இடங்கள் காணி விடுவிப்புகள் தொடர்பாக அங்கே கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் இராணுவத்தினர் துளியளவேனும் ஒரு அங்குலமேனும் அந்த காணிகளை விட முடியாது என்பதிலே அவர்கள் ஒரு அலங்குப்படியாக இருந்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இராணுவத்தோர் இந்த விடயத்திலே ஒரு கடுமையான ஒரு மோதல் போக்கை கடைபிடித்ததாகவும், ஒரு முக்கியமாக விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் அதிலே விடுவிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதாக கூறிய போது கூட இராணுவ தரப்பிலே எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என்று செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் இந்த அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே நாங்கள் தெளிவாக கூறி வருகின்றோம். இராணுவத்துக்கும் அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தையிட்டு விவகாரத்திலே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் அதுக்கான சரியான ஒரு தீர்வை, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை காண வேண்டும் என்று நினைத்தாலும் பாதுகாப்பு தரப்பினர் அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய நிலைமையில வெளிப்படையாக அமைச்சரவை பேச்சாளர் வந்து அந்த ஊடக சந்திப்பில் புலம்புகின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. அதாவது ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்திலே ஒரு சுமூகமான தீர்வை எட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் சில தரப்புகள் அதை எதிர்த்து முட்டுக்கட்டையாக இருந்து வருவது கவலை அளிக்கின்றது என்பதாக அவர் பட்டம் படாமல் சொல்லியிருந்தார். அது பாதுகாப்பு தரப்பை தான் அவர் கூறியிருந்தார். அது பாதுகாப்பு தரப்பு தான் அதில் இப்போது பாதுகாப்பு தரப்பு பின் நின்று கொண்டு விகாராதிபதியை முன்னிறுத்தி அவர்கள் வேறு விதமான ஒரு நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தையட்டி விவகாரத்திலே. இப்போது பலாலி போலீசாரையும் அந்த நாடகத்தில் ஒரு அங்கமாக இணைத்துக் கொண்டு அவர்களும் அதில் ஒரு பாத்திரமேற்று தையிட்டி காணி விடுவிப்பு மற்றும் அந்த தையிட்டி விகாரையின் ஊடாக செல்கின்ற அந்த பவானி வீதி, வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த பவானி வீதி, ஆகவே அந்த விடயங்கள் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்காக பொது பலாலி போலீசாரும் அதிலே தங்களை ஒரு தரப்பாக அந்த நாடகத்திலே அரங்கேறி இந்த காணி வெடிப்பை தடுத்து வருகிறது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் வந்து பேசப்பட்டாலும் எதுவுமே எந்தவித தீர்வுகளும் எடுக்கப்படவில்லை. நான் முன்னர் குறிப்பிட்டதை போன அந்த முல்லைக்குளம் தொடர்பாக அந்த காணி விடுவிப்பு மற்றும் ஏனைய மாவட்டங்களில் சில இடங்கள் விடுவிப்பு தொடர்பாக அந்த செய்திகள் வருகின்ற போதிலும் யாழ் மாவட்டத்திலே படைத்தரப்பு சொல்வதை போன்று ஒரு அங்குலம் நிலைமையினும் விடுவிக்கப்படுவதற்கு நேற்றைய கூட்டத்திலே எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. இதற்கு இராணுவத்தினருடைய ஒரு கடும்போக்கான நிலைப்பாடும், அந்த இராணுவத்தை ஒரு பாதுகாப்பு அமைச்சராக இருந்து கொண்டு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியை கட்டுப்படுத்த முடியவில்லையாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சர் எப்படி அதை செய்ய முடியும்? ஆகவே ஜனாதிபதி இன்னும் அந்த தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நியாயமான விடயத்தை, அதை வேணுமென்று சொன்னால் அவர் அதை இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக சிங்கள மக்களுக்கு இன்னும் ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமை, அதை கூட செய்யாமல் இவர்கள் இந்த காணி விடுவிப்பிலே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இரட்டை வேடம் போட்டு வருகிறார். தங்களுடைய பலகீனத்தை மூடி மறைப்பதற்கு ஏதேதோ சாக்கு போக்குகளை சொல்லி தமிழ் தரப்பிலே பழியை போட்டுவிட்டு இப்படிதான் தையிட்டு விகாரை விடயத்திலும் வந்து அந்த காணி உரிமையாளர்கள் எழுத்து மூலமாக கேட்டபோது அரசியல் பின்புலத்தில் என்று குழப்புகின்றார்கள் என்பதெல்லாம் அதை மடைமாற்றி தங்களுடைய பலகீனங்களையும் தங்களுடைய பழிகளையும் மூடி மறைப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். இப்போதும் அதே நிலைமைதான் தொடர்கின்றது. இராணுவத்தினர் இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மறுக்கின்றார்கள். இல்லை, இராணுவத்தினரை முழுமையான பலப்பிரயோகத்தின் மூலமாக ஜனாதிபதி தனக்கு இருக்கிற அதிகாரத்தின் மூலமாக தன்னுடைய உத்தரவின் மூலமாக இராணுவத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அவர் விரும்பவில்லை என்பதாகத்தான் தெரிகின்றது. ஒருவேளை அப்படியான ஒரு முயற்சி எடுப்பதாக இருந்தால் ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
ஒரு இராணுவ புரட்சியை கூட என்றால் சரத் பொன்சேகாவாக இருக்கட்டும், கோத்தபாய தரப்பாக இருக்கட்டும், இன்னும் இராணுவத்துக்குள்ளே அவர்களுக்கான விசுவாசம் இன்னும் இழையோடக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஏற்கனவே சவேந்திர சில்வாவை பொறுத்தவரையிலே அவர் ஒரு இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை இறுதி கால பகுதியில் எடுத்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர் சார்பான தலையீடுகளும் இராணுவத்துக்குள்ளாக இருக்கு. பல இராணுவத்துக்குள்ளும் அரசியல் கட்சிகளை போன்று இலங்கை இராணுவத்துக்குள்ளும் பல அணிகள், பல குழுக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பின்னணியிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கத்துக்கு எதிரான தரப்புகள் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய குழுக்களை ஊக்குவித்து ஒரு இராணுவ புரட்சியோ இல்ல இராணுவத்துக்குள்ளே ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற போது அது முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் ஒரு பாரிய ஒரு அரசியல் நெருக்கடிக்கு வித்திடக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒருவேளை இந்த விடயங்களை எல்லாம் அறிந்து கொண்டுதான் அன்ரோமர திசாநாயக்க அவர்கள் ஏதோ போகிற போக்கிலே இராணுவத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது விடயங்களை சாதித்து விடலாமா என்று பார்க்கிறாரே தவிர முழுமையாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அது இவர் மட்டுமல்ல, இதற்கு முன்னர் எந்த ஜனாதிபதியும் அவ்வாறான விடயங்களை கையில் எடுத்தது கிடையாது. இப்போதும் அவர்கள் அன்ரோமர திசாநாயக்க அவர்கள் இதற்கு இவ்வாறான பின்னணியில் தான் அதுக்கு தயக்கம் காட்டி வருகின்றார் என்பதை நான் உணரக்கூடியதாக இருந்தது. இல்லை அப்படி இல்லை என்று மக்களுடைய காணிகள் மக்களுக்குத்தான் போக வேண்டும் என்று அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கூறுகிறார். அப்படின்ற அவர் உண்மைக்கு மாறாகத்தான் பேசுகிறாரா? உண்மையிலே இவர்கள் எல்லா இடங்களிலுமே இதைத்தான் கூறி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கடந்து விட்டது. காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திலும் இதே போன்றுதான். நீங்கள் எங்களை முழுமையாக நம்பலாம். உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள் நாங்கள். ஜனாதிபதி அன்ரோமர திசாநாயக்கா கூட அந்த காணாமலாக்கப்பட்டதனுடைய வலிகளை உணர்ந்தவர். அவ்வாறான ஒரு தலைமறைவு வாழ்க்கை, இந்த காணாமலாக்கப்பட்டதனுடைய வலிகள், வேதனைகளை நேராக தன்னுடைய வாழ்நாளிலே அனுபவித்தவர் என்ற வகையிலே அவரினால் உங்களுடைய வலிகளை இலகுவாக உணர முடியும். ஆகவே உங்களுடைய விடயத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை ஜனாதிபதியினால் தர முடியும் என்றெல்லாம் கூறினார்கள். இன்று வரை காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்திலே ஒரு அங்குலமேனும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை தான் காணப்பட்டு வருகின்றது. அதே போன்றுதான் இந்த காணி விடுவிப்பும் தொடர்ச்சியாக இவர்கள் மக்களுடைய காணி மக்களுக்கு என்று ஜனாதிபதியும் கூறுகின்றார், அவருடைய அமைச்சரும் கூறுகின்றார், அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூறுகின்றார்கள். ஆனால் ஒரு வாய்ப்பாட்டாக அந்த விடயத்தை கூறினாலும் நடைமுறையிலே அதை நாங்கள் எங்கேயுமே காணக்கூடியதாக இல்லை. அது குறிப்பாக இன்று பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கபளீகரம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்ட இடத்தை கூட விடுவிப்பதாக அவர்கள் அறிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த இடங்களை கூட இந்த அரசாங்கத்தினாலும் விடுவிக்க முடியாத ஒரு நிலைமைதான் தொடர்கின்றது. ஆகவே ஏற்கனவே விடுவிப்பதாக தீர்மானிக்கப்பட்ட இடத்தை கூட ஒரு விடுவிக்க முடியாத ஒரு கையறு நிலைமையில் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. ஆக இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களுடைய காணி மக்களுக்கு என்பதாக இவர்கள் கூறினாலும் அதை நடைமுறையிலே இவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு திராணியோடு இந்த அரசாங்கம் இருக்கின்றதா என்றால் ஒரு ஐயப்பாடு தான். அதை விட இன்னொரு சந்தேகம் ஒரு வலுவாக இருக்கின்றது. இவர்கள் இப்படியாக இந்த என்னால் வடமாகாணத்தை பொறுத்தவரையில யாழ்குடா நாடுதான் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அரசியல் பின்னணி கொண்ட இடமாக காணப்படுகின்றது. ஆகவே அதை இவர்கள் கேட்டார்கள், இராணுவத்தினர் மறுத்தார்கள், விடாப்பிடியாக நின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக ஒரு சில வாரங்களுக்கு பின்னரோ இல்லை சில நாட்களுக்கு பின்னரோ இல்லை சில மாதத்துக்கு பின்னரோ அப்படி முரண்டு பிடித்த இராணுவத்தை கூட நாங்கள் அழுத்தம் கொடுத்து இந்த சில காணிகளை எல்லாம் நாங்கள் விடுவிக்க வைத்திருக்கின்றோம் என்பதாக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்வதற்காக கூட இந்த விடயங்களை இவர்கள் இப்படி செய்திருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு இந்தியாவிலே இது பிரபலமான ஒரு அணுகுமுறை. தேர்தல் வருகின்ற போது அந்த கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் மக்களுக்கு என்ன செய்தோம் என்கின்ற அந்த முன்னேற்றகரமான சாதனை பட்டியலை சொல்லி வாக்கு பெறுவதை விட, இல்லை அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை செய்து அதன் மூலமாக வாக்கை பெறுவதை விட என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு தேர்தல் வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்னரே சடுதியாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை அதிகரித்து விடுவார். குறிப்பாக எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அரிசி போன்ற முக்கியமான பொருட்களுடைய விலைகளை அதிகரித்து விடுவார்கள். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு கிட்டவாக இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு டக்கண்டு அந்த உயர்த்திய விலையை இவர்கள் குறைத்து விடுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலை என்பது பரவாயில்லை, ஏதோ குறைத்திருக்கின்றார்கள், ஒரு எரிபொருளை 10 ரூபா குறைத்திருக்கின்றார்கள் என்பதாக அவர்களுக்கு ஒரு ஆறுதல். ஆகவே உண்மையாக மக்களுடைய வாழ்க்கை சுமையை குறைத்து அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலான செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதிலாக இப்படியான போலியாக அந்த மக்களுக்கும் தெரியும் இவர்கள் கூட்டி விட்டு குறைக்கின்றார்கள். ஒரு பெரும்பாலான இலங்கையிலும் இந்தியாவிலும் வர அதிகரிக்கின்ற போது ஒரு 50 ரூபா 20 ரூபா அதிகரிப்பார்கள், குறைக்கின்ற போது 5 ரூபா 10 ரூபாக குறைப்பார்கள். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு அந்த கஷ்டத்திலும் ஒரு சின்ன ஒரு ஆறுதலை இந்த அரசாங்கம் தந்திருக்கின்றது என்கின்ற ஒரு நிலையிலே அந்த அரசாங்கத்தை நோக்கி அந்த மக்களுடைய அபிப்பிராயம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை இவர்கள்
இந்த விடயங்களை செய்கின்றார்களோ என்றான் சிந்திக்க தோன்றுகின்ற. இராணுவத்தை அவ்வாறு எதிர்க்க வைத்து நாங்கள் இல்லை மக்களுடைய அணி மக்களுக்கு என்று கூறி நாங்கள் சொன்னோம் தானே, நாங்கள் அதை செய்து விட்டோம் பாருங்கள் என்பதாக காட்டுவதற்கு கூட இந்த விடயத்தை நான் பார்க்கின்றேன். நீங்கள் சொல்வீர்கள் இப்படி அனுரகுமார் திசாநாயக்கா மக்களுடைய காணிகளை விடுவிப்போம் என்பதில் மிகவும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் செயல்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இனி பொதுமக்களுடைய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு மிகவும் தீவிரமாக அக்கறையுடன் செயல்படுகின்ற என்று எல்லாம் கூறுகிறார்கள். நீங்கள் கூறுவதை பார்க்க ஏதோ ஒரு சந்தேகம் ஒன்று எழும்புகிறது. இப்போ மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அதிகமாக பேசுகிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் வரப்போகின்றது, தமிழ் பிரதிநிதிகளை இப்பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தின் பொழுது தமிழ் பிரதிநிதிகள் ஒதுக்கப்பட்டார்கள், ஓரங்கட்டப்பட்டார்கள் என்று கூறினால் இது என்பிபியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நீங்கள் இது எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த மாகாண சபை தேர்தல் தான் இதற்கு காரணம் என்று பார்க்கிறீர்களா, அல்லது உண்மையாக ஒரு நல்ல நோக்கத்தோடு அனுரகுமார் திசாநாயக்காவுடைய காணிகளை விடுவிப்பதற்காகத்தான் இந்த விதமான செயல்பாடுகளா? உண்மையில் மாகாண சபை தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி வருகின்றது. நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் அது கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ரில்வின் சில்வா ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரில்வின் சில்வா அவர்கள் அண்மையில யாழ்ப்பாணம் வருகை தந்து யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த ஆண்டு 2026 ஆண்டு நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது, அப்படி நடத்துவதாக இருந்தால் கூட 2027 ஆண்டு தான் நடத்தப்படும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த மாகாண சபைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிதி என்பது இப்போது டித்வா பேரிடரின் போது பயன்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது தேர்தலை நடத்துவதற்குரிய நிதி கூட அரசாங்கத்திடம் இல்லை என்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அங்கே தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கு பொறுப்பானவர்கள் கருத்துரைக்கின்ற போது நிதியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமாக நிதி இருக்கின்றது. இந்த மாகாண சபை இந்த சட்டமூலம் எல்லை நிர்ணய அந்த சட்டமூலம் பிரச்சனை காரணமாகத்தான் அந்த மாகாண சபை தேர்தலை இப்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிலே ஒரு தீர்மானகரமான முடிவுகள் எட்டப்படுகின்ற போதுதான் உடனடியாக தேர்தலை நடத்த முடியும் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் ஒரு 2 பட்ட நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த எதிர்க்கட்சிகள் இந்த அரசாங்கம் தேர்தலை முகம் கொடுப்பதற்கு பயந்து வருகின்ற, குறிப்பாக சயித் பிரேமதாச தரப்பாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்ச தரப்பு மிக தீவிரமாக இந்த அரசாங்கத்தை மாகாண சபை தேர்தலை நோக்கி அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ச கடந்த தினங்களிலே ஒரு கருத்து கூறுகின்ற போது, ஏலும் என்றால் வடமாகாணத்திலாவது நீங்கள் தேர்தலை நடத்தி பாருங்கள் என்பதாக அவர் அரசாங்கத்துக்கு சவால் விட்டதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் உண்மையில பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றது. ஒரு 156 என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் இருக்கின்ற பின்னணியில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை கடந்து ஒரு உண்மையிலே யானை விளங்கி வெளியே தள்ளிய விளாம்பல போதை போன்று ஒரு பலகீனமான நிலைமையில் மக்களுடைய மனங்களிலிருந்து மெல்ல மெல்ல அந்நியப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆக இப்போது மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் அந்த மாகாண சபை தேர்தல் இவர்களுக்கு பாதகமாக அமையக்கூடும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பார்வை இருக்கின்றது, இவர்கள் இன்னும் காலங்கள் செல்ல செல்ல இதைவிட மோசமான ஒரு பொருளாதார பின்விளைவுகளையும், அதனால் மக்கள் மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தின் மீதான கோபம் அதிருப்தி ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே இப்போதாவது தேர்தலை நடத்தி முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு கணிசமான வெற்றிகளையாவது பெற்றுவிட வேண்டும். இன்னொரு 6 மாதமோ இல்லை அடுத்த வருடமோ ஒன்று ஒத்தி வைக்கின்ற போது சூழ்நிலை வேறு விதமாக மாறி இதைவிட பெரிய படுதோல்வியை மாகாண சபையிலே சந்திக்கக்கூடிய நிலைமையோ இல்லை எதிர்பார்த்ததை விட ஒரு பெரியான வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலைமைகளோ வரலாம் என்பதனால் பரவாயில்லை, ஏதோ இப்போதாவது நாங்கள் இருக்கிறதை வைத்துக்கொண்டு கிடைக்கக்கூடிய வெற்றி பெற்று விடுவோம் என்பதற்காகவும் தேர்தலை நடத்தலாம் என்கின்ற ஒரு யோசனை இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த காணி விடுவிப்பு தொடர்பான இந்த விடயங்களை பார்க்கின்ற போது அவர்களும் அந்த மாகாண சபை தேர்தலை இலக்கு வைத்துத்தான் இந்த விடயங்களை செய்ய. ரெல்வின் சில்வா சம்பந்தமே இல்லாமல் மாகாண சபை தேர்தலில் இந்தியாவுடைய அழுத்தங்கள் எதுவுமே இல்லை என்கின்ற விடயத்தை யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறி சென்றார். ஆகவே இதுல இந்தியாவுடைய அழுத்தம் இருக்கின்றதா இல்லையா என்பதற்கு அப்பால் அவர்கள் நிச்சயமாக ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். நாமல் ராஜபக்சே சொன்னதை போன்று ஒருவேளை தெற்கிழங்கைக்கு கிழக்கு மாகாணத்துக்கு இது தேவையோ இல்லையோ என்கின்ற அளவிலே அவர்கள் விட்டால் கூட வடக்கு மாகாணத்திலே தேர்தலை நடத்தி இந்தியாவிடமிருந்து வருகின்ற அழுத்தங்களை தனித்து விட வேண்டும். இல்லை ஜெனீவா உள்ளிட்ட இடங்களிலே நாங்கள் வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கின்றோம், அந்த மாகாண சபையின் ஊடாக அவர்கள் தங்களுக்கான விடயங்களை பார்ப்பதற்கான ஒரு வழியை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் என்பதாக கூட அதை தங்களுக்கான சாதகமாக அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல் என்பது பெரும்பாலும் இப்படியான நன்மைகளுக்காகத்தனும் அவர்கள் நடத்துவதற்கு தீர்மானிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த பின்னணியில பார்க்கின்ற போது இந்த கூட்டம் தமிழ் தரப்பை நிராகரித்து தமிழ் தரப்புகளுக்கான கதவுகளை அடைத்து விட்டு முழுக்க முழுக்க தாங்களே இதை செய்தது என்பது அப்படி நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று வன்னி பிராந்தியத்தில் இருக்கின்ற நிலைமை என்பது யாழ்ப்பாணத்தில் வேறு விதமானது.
ஆகவே யாழ்குடாநாடு எப்போதுமே உணர்வு பூர்வமாக கையாளப்படுகின்ற நிலைமையிலே இராணுவத்தை இவ்வாறு அவர்களாகவே நான் அதாவது பிள்ளையங்களை விட்டு தொட்டிலை மாட்டுகின்ற கதையாக இவர்கள் அப்படி ஏதாவது ஒரு விடயத்தை இவர்களாக நினைத்து செய்து கொண்டு ஒரு மாகாண சபை தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவோ இல்லை அதுக்கு கிட்டவாகவோ இவர்கள் அந்த காணி விடுவிப்புக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டு பாருங்கள் நாங்கள் அழுத்தம் கொடுத்து விட்டோம் இதிலே. ஏன்னால் அந்த கூட்டத்திலே பங்கெடுக்காவிட்டால் தமிழ் தரப்புகள் இது எதுவுமே பங்கெடுக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு அந்த கூட்டத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ இல்லை ஸ்ரீதரன் அவர்களோ இல்லை ரவிகரன் அவர்களோ இல்லை சத்தியலிங்கம் அவர்களோ இதிலே பங்கு பற்றி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த விடயத்திலே காத்திரமாக கதைத்திருப்பார்கள். அது ஊடகங்கள் மூலமாக அது தலைப்புச் செய்தியாக்கப்பட்டிருக்கும். ஆகவே தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் கட்சிகளுடைய அழுத்தம் அங்கே மேலோங்கி காணப்பட்டது என்பது வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே அது தேர்தல் என்று வருகின்ற போது அது சார்ந்த கட்சிக்கோ இல்ல தரப்புக்கு தான் அது ஒரு அறுவடையாகக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆகவே முற்றாக இவர்களை நிராகரித்து விட்டால் இவர்களை வெளியே விட்டு நாங்களே முயற்சி எடுத்து நாங்களே இதை செய்தோம். ஆகவே முழுக்க முழுக்க அமைச்சர் சந்திரசேகரோ இல்லை யாழ் மாவட்டத்தோ இல்லை வன்னியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவர்கள்லாம் தாங்கள்தான் இதை விடுவித்தோம் என்பதாக காட்டப் போகின்றார்கள். ஆகவே அதன் மூலமாக அவர்களுக்கு பின்னாலே வாக்குகளை அறுவடை செய்வதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். ஆகவே அதை மறுப்பதற்கு இல்லை. இந்த காணி விடுவிப்பு விவகாரம் என்பது ஏற்கனவே முள்ளிக்குளத்திலே விடுவிப்பதாக சொன்ன விடயமாக இருக்கட்டும், யாழ்குடா நாட்டிலே எதிர்வரும் நாட்களிலே சந்திரசேகர் கூட மக்களுடைய காணி மக்களுக்கு என்று இந்த நொடிப்பொழுதில் கூட அவர் அவ்வாறு கூறுகின்றார் என்று சொன்னால் அவர்கள் ஒருவேளை அப்படி ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார்களோ தெரியவில்லை. தேர்தல் ஆரம்பித்து வருகின்ற போது சில 100 ஏக்கர் காணிகளை விடுவித்து விட்டு அதை வைத்துக் கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் மதிப்பளித்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டதாக காட்டி அதை வாக்குகளாக அறுவடை செய்வதற்கு கூட இவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். அதை மறுப்பதற்கு இல்லை. நிறைவாக இப்போ உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க எந்த விடயத்தை கேட்டாலும் உடனடியாக சொல்லிவிடுவார்கள், ஓம் செய்யலாம் என்று. அதே மாதிரியான ஒரு யுத்தியைத்தான் அனுரகுமார் திசாநாயக்க இங்கே கையாளுகிறார்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், தையிட்டி விவகாரம் தெரியும், செம்மணி தெரியும், காணிகள் தொடர்பாக இப்போ இதுவரையில் ஒரு காணிகளையும் பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்கவில்லை. அப்படி என்றால் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் இதுவரையில் ஆக்கபூர்வமாக தமிழ் மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஒன்றுமே செய்யவில்லை. இதை நீங்கள் ஏமாற்றும் வித்தியாக நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது உண்மையாக அவர்கள் விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா? காலம் தேவையாக இருக்கிறதா? நீங்கள் குறிப்பிடுவது உண்மை. ஏற்கனவே நாங்கள் பல சந்தர்ப்பங்கள் இந்த விடயத்தை சுட்டி காட்டியிருக்கணும். ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த அணுகுமுறையில் தான் இவர்கள் செல்கின்றார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தாங்கள் எல்லாவற்றையும் தருவோம், இவர்கள் ரணில் விக்ரமசிங்க ஒருபடி மேலே சென்று நீங்கள் கேட்காதையும் தருவோம் என்பது போன்று இவர்கள் தங்களுடைய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு மலிவான ஒரு 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 பிரச்சார அடிப்படையிலான நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதை மறுப்பதற்கு இல்லை. அந்த நிலையில பார்க்கின்ற போது உண்மையிலே காணி விடுவிப்பு என்பது இந்த அரசாங்கம் முழுமையாக தன்னுடைய கைகளிலே அதிகாரத்தை எடுக்கவில்லை என்பதனால் காணி விடுவிப்பு உயர் பாதுகாப்பு வலயம் என்று வருகின்ற போது பெரும்பாலும் இராணுவத்தினர் தான் பாதுகாப்பு தரப்பினர் அதிலே ஒரு பிரதான பங்காளர்களாக காணப்படுகின்றார்கள். இப்ப ஏனைய திணைக்களங்களாக இருந்தால் அது கொழும்பிலே வைத்து அவர்கள் முடிவெடுத்து விடலாம். இது பாதுகாப்பு உடனடியாக அந்த விடயத்திலே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்து விட்டது என்பதாக தெற்கிழங்கையிலே வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கிளர்ச்சிக்கும் அவர்கள் வித்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இராணுவத்தை நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒரு மென்மையான முறையிலே இந்த அரசாங்கம் அணுகி தன்னுடைய அந்த 5 ஆண்டு கால அரசை எந்தவித பழுதும் இல்லாமல் பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விடயங்களை ஒரு பட்டும்படாமல் செய்வது போன்றான் தென்படுகின்றது. காணி விடுவிப்பிலே உண்மையான அழுத்தங்களை கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்களாவது பரவாயில்லை, அவர் வேறு சூட்சுமங்களை பயன்படுத்தி காணிகளை விடுவித்தார். நல்லாட்சி காலத்திலே பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் அந்த நிலங்களுக்கான உத்தரவாதம் என்பது அந்த நில சொந்தக்காரரிடம் இன்று வரை கிடைக்கவில்லை. ஒரு ஊரை ஏமாற்றுவதற்காக அவர்கள் அந்த காணிகளை விடுவித்தார்கள். ஆனால் இன்று வரை பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக மீள ஒரு வர்த்தகமானி வெளியிடப்படவில்லை. ஆகவே தற்போதைய நிலையில் கூட வழிவடக்கிலே வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டு இன்று பல நூற்றுக்கணக்கான வீடுகள் அங்கே அமைக்கப்பட்டு, பாடசாலைகள் அமைக்கப்பட்டு, தொழில் ஸ்தாபனங்கள் அமைக்கப்பட்டு, மீள்குடியேற்றம் என்பது ஒரு 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 ஆரம்ப நிலையிலே அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே இந்த நொடிப்பொழுது வரை அத்தனை நிலங்களும் பாதுகாப்பு அமைச்சுக்குரிய அதிகாரத்துடன் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சினால் சுவீகரிக்கப்பட்ட அந்த காணிகள் எவையுமே மீள்குடியேற்றத்துக்காக விடுவிக்கப்படுவதற்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து அது விடுவிக்கப்படுகின்றது. அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு முதல் அதிகாரம் வழங்கப்பட்டு பின்னர் அந்த மக்களுக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படும். ஆகவே அந்த படிமுறைக்கான வர்த்தகமானி இதுவரை வெளியிடப்படவில்லை. இது நல்லாட்சி காலத்திலே சுமந்திரன் சம்பந்தன் தரப்பு முட்டுக் கொடுத்த போது இவர்கள் அவ்வாறு பின்கதவு வழியாக அதற்கு சம்மதித்துத்தான்
ஒரு மேம்போக்குத்தனமான விடுவிப்புக்கு இவர்கள் இணங்கி சென்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு பரப்புரைக்கு அவர்களுக்கு கை கொடுத்தது என்றால் நல்லாட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களோடு சேர்ந்து நின்ற காரணத்தினாலாவது இத்தனை காணிகளை விடுவித்தார்கள் என்று. இவ்வளவும் மக்களை மிக மோசமாக ஏமாற்றுகின்ற வேலை. அதாவது காணி இராணுவத்திடம் இருந்தால் கூட பரவாயில்லை. இப்போது ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே தங்களுடைய சொத்துக்களை இழந்து அங்கே தங்களுக்கான ஒரு வாழுகின்ற வீட்டையோ இல்லை தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு நொடி பொழுதிலே அத்தனையுமே மீளவும் 90ஆம் ஆண்டு ஆடி மாதம் 15ஆம் தேதி இன்னும் அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த அந்த நாள் மீண்டும் வராதென்கின்ற நிலை உத்தரவாதம் இல்லை. அது எப்போது வேணுமென்றாலும் வரலாம். மீளவும் காங்கசந்துறையிலும் பலாலி பகுதியிலும் வைத்து வீதியை மறைத்து விட்டு களத்தை நெரிப்பதை போன்று உடனடியாகவே கையிலே அகப்பட்டதை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்ற ஒரு உத்தரவை இராணுவத்தால் பிறப்பிக்க முடியும். பிறப்பித்தால் அந்த வெளிவடக்கிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நிற்கதியான நிலைமையிலே மீண்டும் மோசமான ஒரு பேரழிவான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடிய நிலைமை. இதுதான் சுமந்திரனுடைய சுத்துமாத்தித்தனத்தின் மூலமாக பெற்றுக் கொடுத்த அந்த காணி விடுவிப்பு ரணில் அரசாங்கத்திலே. ஆகவே ரணில் அரசாங்கமும் சொன்னதை செய்தது போன்ற ஒரு பிம்பம் தென்பட்டாலும் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சூழ்ச்சிகரமான நடவடிக்கைகள் தான் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறார். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமும் அதே பாதையில் தான் பயணிக்கின்றது. அவர்கள் ஒருபடி மேலே சென்று இருக்கின்ற பலகீனத்தை மூடி மறைப்பதற்கு இப்படி வார்த்தை ஜாலங்களின் ஊடாக அவர்கள் இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் உயர்மட்ட கலந்துரையாடல் நடந்தது. அந்த கலந்துரையாடலின் பொழுது நடந்த விடயங்களையும் தமிழ் தரப்பினர் எவ்வாறு திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டார்கள் என்ற விடயங்களையும் கூட உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.